நேயர்களின் கேள்வியில முதல் கேள்வியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்திலிருந்து சதாம் ஹுசேன். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்று, அதாவது நேற்று இந்த கேள்வி எழுதியிருக்கார். இன்று இபிஎஸ் அவர்களை சந்திக்க சென்றுள்ளார். ஏன் இந்த முடிவு சொல்லுங்கள் ஐயா. இல்லை, அவர் ஒரு தனி அமைப்பாக தான் இயங்கிட்டு இருக்கிறார். புரட்சி தமிழகம் கட்சி அப்படின்னு ஒன்று தனியாக தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக அவர் அப்போதிலேருந்து அந்த சார்பு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். தமிழ் தேசியம் சீமானை அவருக்கு பிடிக்கும். தமிழ் தேசியத்தில் இது பண்ணும். குறிப்பாக பஞ்சம நில மீட்பு என்ற விஷயத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எடுக்காதப்ப அந்த கட்சி எடுத்திருக்குதுன்றப்ப அதோட பயணிக்கிறது. தொடர்ந்து திராவிட அரசியலை விமர்சிக்கும் போது அந்த தமிழ் தேசிய தளம்ன்றதை தாங்கி பேசுறது, இப்படியான ஒரு போக்கு அவர்கிட்ட இருந்தது. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனால் நான் அவரை நீண்ட நாளமாக கவனித்த வரையில் அவர் இப்படியான அரசியலுக்கு நிரந்தரமாக நம்ம அந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே நீண்ட காலமாக நிற்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு சமூகம் சார்ந்து அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தாகணுன்ற ஒரு கடமை பொறுப்பு அவருக்கு இருக்குது. நான் அவர்கிட்ட பேசுனதுலேருந்து கவனிச்சதுலேருந்து அவர் அதிமுக சார்பு அல்லது பாஜக சார்பு நிலைக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு, அப்படி தான் பயணிப்பார்னு நான் எப்போவோ யூகித்தேன். எனக்கு அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அது நான் தவறாகவும் பார்க்கல. ஏன்னா அவருக்கு எதிராக எவ்வளோ பெரிய சதி செய்யப்பட்டதுன்னு கண்கூட எல்லாருமே பார்த்தோம். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நின்று அரசியல் செய்யக்கூடிய ஒரு களம் ஒன்று அதிமுக இல்லை பாஜக இடமாக இருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் திமுக அந்த கூட்டணிக்குள்ளே அவர் சம்மந்தப்பட்ட விடுதலை சிறுத்தைகளே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் தான் அவருக்கு எதிரான அந்த சதி திட்டம் செய்து சிறைக்குள்ளே அனுப்பினது. அப்போ அதுக்கான எதிர் அரசியல் ஒன்று இருக்குது. குறிப்பாக அந்த களம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் பறையர் சமூகம் அப்படின்றது ஒரு கேட்பாடற்ற சமூகமாக இருக்குது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் நாங்களாம் பறையர்னு சொல்லிட்டு வருவான், அவனை இதால் அடிங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மக்களுக்கானவர் அவர் இல்லை அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு வருது. இவர் சொல்கிறாரு, இந்த அரசு இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக அந்த 7433 கோடியை நினைக்கிறேன், அது திருப்பி அனுப்பின அந்த வெள்ளத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நிதியை எடுத்து பல்வேறு துறைகளுக்கு திருப்பி அனுப்பிட்டு இருக்கிற அந்த போக்கை அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கேட்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிகா இருக்குதுன்றதை பொது விமர்சனத்தில் வைக்கிறாரு. இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் அவர் ஒரு அமைப்பாக இருக்கிறார். சார்பாக இப்போ களஞ்சியத்தை எடுத்துக்கிட்டோன்னா தமிழர் நல்ல பேர் இயக்கம்னு இருந்தார். முத்துப்பாண்டி எடுத்துக்கிட்டோங்கன்னா மருது மக்கள் இயக்கம்னு ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அதை விட்டுட்டு முழுக்க நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக களப்பணியில் செய்துட்டு இருந்தால் மாறிட்டாங்க. இவர் அப்படி இல்லை. இவர் அந்த புரட்சி தமிழகம் ஒன்று, அப்புறம் தமிழர் பறையர் பேரவை கட்சின்னு ஒன்று தனியாக வச்சுட்டு இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கத்தில் தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்தாருன்னா அவர் தொடர்ச்சியாக இப்போ தேர்தல் களப்பணி செய்யணும், எல்லா இடத்துக்கும் பரவலாக போகணும். இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த ரீச் எனக்கு கொடுக்குமா, அந்த தளம் எனக்கு ஏற்படுத்தி தருமானா தராது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. குறை சொல்லலை. பலரோட கேள்வி என்ன இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையில் முக்கியமான நபர்கள்லாம் அவருக்காக வழக்காடி அவரை வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளோ வேலை செய்தாங்க. ஆனால் இவர் குறைந்தபட்சம் மன்னன் சீமான் அவர்களை சந்திக்காமல், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்காம இபிஎஸ்ஐ சந்திப்பதன் காரணம் என்ன அப்படின்றது இல்லை. அதை சந்திக்காமல் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சொல்ல முடியாது இந்த விஷயத்த. அவங்க அவரே நேற்று அவர்கிட்ட பேசி கூட இருக்கலாம்னுங்கிட்ட, நான் அப்படி ஒரு முடிவு எடுத்து நகர போகிறேன்னா அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருக்கலாம். நமக்கு தெரியாது அது. இப்போ என்கிட்ட ஒரு கட்டத்தில் மனசை விட்டு பேசணும் இந்த விஷயத்துன்னு சொல்கிறப்ப அவர் சொன்ன விஷயம், இப்போ நான் வட மாவட்டங்களை முழுக்க நான் தேர்தல் பிரச்சாரம் செய்யணும், அதுக்கான வீச்சு அதுக்கான தளம் எல்லாமே அதிமுக. நான் ஒருத்தர் வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். வீழ்த்தணுன்னா திமுக கூடாரத்தை நான் வீழ்த்தணும், என் மக்களுக்கு மிகப்பெரும் துரோகத்தை செய்து, அதே நேரத்தில் என் மக்கள்கிட்ட அந்த புரிதலை நான் ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னா அதிமுக மாதிரி யாராவது கட்சி இருந்தால்தான் அது சாத்தியப்படும். நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு ஈடு கொடுக்க முடியாது, தகராறு வரும், பிரச்சனை வரும். என்னால் அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை கூடுதலாக சந்திப்பாங்க. பொது பிரச்சனை, பொது பிரச்சாரம், பொது பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறத போய் ஒரு சாதிய சிக்கலுக்குள்ளாக நாம் தமிழர் கட்சி எழுத்துனது விட முடியாது. இப்போ நிறைய நேரத்தில் அண்ணன் சீமான் திருமாவளவனை அதிகமாக தாக்கி பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா டக்குன்னு அது சாதி சாயத்தை பூசி கொண்டு நிறுத்திடுவாங்க. புரியுதில்லை உங்களுக்கு? நான் அதையும் பார்க்குறேன் நான் அப்படின்னு ஒரு முறை பேசுகிறேன். இங்கே நின்று வேலை செய்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் நான் தொடர்ச்சியாக களப்பிரச்சாரம் பண்ணும்போது எனக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மோதல் வரும். அப்போ அவருக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும். எனக்கு சார்பாக வந்துட்டாருன்னா அவர் மேலே சாதி சாயத்தை பூசுவாங்க. புரியுதில்லை? இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மட்டுமே முகம் கொடுக்குற மாதிரி அந்த தம்பிகளுடைய நிலைமையே மாறும். ஆனால் நான் இப்போ அதிமுக பக்கம் சார்பில் நிற்கிறேன்னா அந்த கட்சி அதை பார்த்துக்கும், அது பார்த்துக்கும். இந்த நாம் தமிழர் கட்சி அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் திருமாவளவன் இன்ன வரைக்கும் திட்டவும் மாட்டார் சீமான். உங்களுக்கு
ஆமா. விட்டுடுங்க, அவர் நாம் தமிழர் கட்சி விசிகா விட்டுருங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க நம்ம இல்ல, அண்ணா ஒரு கேள்வி உள்ள இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் அவர். அப்புறம் அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி அதுக்குள்ளே நின்று ஒரு அரசியல் அந்த மாதிரி நான் இப்போ வட மாவட்டங்கள் முழுக்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும், ம். அப்போ எனக்கு அது சரியான இடமா இருக்குன்னு தான் நகர்ந்து போகிறாரு. அது நான் பிறகு பேசின இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே என்ன, அண்ணன் உங்கள் பேரில் தமிழ் தேசியம், அண்ணன் சீமான் பேரில், தம்பிங்க பேரில் எனக்கு எந்த விதமான வருத்தம், இன்றைக்கி இருக்கிற அந்த பாசம் என்றைக்கும் இருக்கும், ம். என்றைக்கும் நான் அவர்களுடன் இருப்பேன். இப்போ எனக்கு அவங்க வந்தாங்க வழக்கறிஞர், ஓகே, குறிப்பிட்ட சில தம்பிகளுக்கு இந்த மாதிரி வழக்கறிஞர் போய் நின்று கடைசி வரைக்கும் விடுதலை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவங்களே வந்துட்டு கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அது வேற இது வேற. ம். பாதிக்கப்பட்டவனுக்கு ஒருத்தர் அனுப்புறதுன்றது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒரு பல வேலைகள் அது ஒன்று கட்டாயம் செய்கிறாங்க. பெருந்தன்மை. ம். அந்த மாதிரி ஒரு வந்தாங்க, எனக்கு வந்தாங்க, செய்தாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவும் எனக்கு அண்ணன் தானே அவர் அப்படின்னு தான் அவர் எனக்கு சொன்னார். ஏன்னா நான் வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு இருக்கிறேன்னா இந்த கட்டமைப்பு எங்கே போனால் சரியாக இருக்கும் ம். அப்படின்னு ஒரு முடிவு எல்லாம் சேர்ந்து எடுக்கிறோம். எனக்கு இவ்வளோ பெரிய பாதகத்தை செய்திருக்க ஒரு கட்சி, துரோகத்தை செய்திருக்க ஒரு கட்சி, அந்த கட்சி துரோகத்தை செய்துட்டு இருக்கிற அந்த கட்சி தெருவிலே தான் நான் வேலை செய்யணும். ம். 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 அவங்கள அதிருப்தியாக இருக்கிறவங்க தான் என் கூட வரப்போகிறாங்க. இது வந்து கிளாஷ் ஆகுறப்ப அது எல்லாத்தையும் அண்ணன் மேலே பழி சுமத்துறதா இருக்கும். நான் அதையும் யோசிக்கிறேன். ம். சிறப்பு. ம். அதனாலேயே நான் அந்த முடிவு எடுக்கிறேன். நான் இந்த முடிவு எடுத்தேன். ம். ஆனால் என்றைக்கும் அண்ணன் தான் எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை, அவர் மேலே மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அதனால் அவர் அந்த பக்கம் போனதால் நமக்கு வந்து பெரிய இழப்புன்னு ஒன்றும் கிடையாது. இது வந்து யாரை பார்த்தும் இல்லை, இதுக்குன்னு தம்பிகள் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. அவருடைய கருத்துக்கள் நமக்கு சாதகமாக சிலது இருந்துச்சு. திராவிடத்துக்கு எதிரான அவருடைய கருத்துக்கள் பயன்படுத்திக்கிட்டேன். ம். நாளைக்கு வந்தாலும் நானும் பயன்படுத்துவேன், அவர் பேசுவேன். சரி. ஏன்னா அவர் எதிர்க்கக்கூடியது திராவிடம். ம். அந்த திராவிடத்தை எதிர்க்கிற அந்த போக்கை நான் பயன்படுத்திக்குவேன். அதில் அதுதானே எல்லாருக்குமே அரசியல். ரைட். அவர் நான் வந்து இவர்களை மதிக்கிறேன், என்றென்றைக்கும் அண்ணன் சீமானை மதிக்கிறேன், இவரை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் போயிருந்தார். அதை சரி. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசிக்கல, இப்படி போய் சேர்ந்துட்டாருன்னு நமக்கு தோணும். ஆஹா. என்கிட்ட பேசுகிறப்ப அண்ணன்கிட்ட அவர் பேசியிருக்க மாட்டார், நான் சீமான் கிட்ட. கண்டிப்பா பேசியிருப்பாரு. அது வெளியில யாருக்கு தெரியாம அதான் இருக்கிறது அந்த விஷயம். கேள்வி எழுப்புது.